சார், இப்போ அந்த அன்புமணி ராமதாஸுக்கும் நடக்கக்கூடிய மோதலுக்கு பின்னாடி பாஜக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆங்கிள் பேசப்படுது சார். ஏன்னா பாஜகவோட அரசியலே வந்து நமக்கு பார்த்துட்டே இருக்கும். பல மாநிலங்களில் பல கட்சிகளை உடைச்சு தான் அங்கே அரசியல் பண்ணிருக்காங்க. மகாராஷ்டிராவில் பார்க்குறோம், இப்போ அதிமுகவும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூட அன்புமணிக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. பாஜக தான் அன்புமணி இயக்கி கட்சியை வந்து உடைக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. அன்புமணி தலைமையிலனா ராமதாஸ் நேதிக்கே சொன்னது போல பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தான் சொன்னாருன்னு சொல்றாங்க. அதனால வந்து அன்புமணியை மட்டும் விலக்கி இன்னொரு புதிய கட்சி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பாஜக பின்னாடி இருந்து ஈக்கிறதா சொல்றாங்க சார். சார், பாஜகவோட ரோல் என்னவா இருக்கு சார் இதுல? இல்ல, நாம அன்புமணி தரப்புல இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கிறதாகத்தான் காண வேண்டியது இருக்குது. ஏனென்றால் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணிக்கு வந்து எம்பி ஆக வேண்டும். அதை விட அந்த கேஸுகள் வந்து முடிக்க வேண்டும். ரெண்டாவது வந்து எம்பி ஆக வேண்டும். இது ரெண்டு விஷயங்கள் தான் அவரை பொறுத்தவரை முக்கியமா இருக்கிறது. கட்சி எக்கேடக்கிட்டு போயிட்டோம் என்ற ஒரு நிலை தான் இருக்கு. இல்லைன்னா அவருடைய ஒய்ஃபை வந்து ஒய்ஃபுக்கு ஒரு சீட் கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. அது என்னங்க, அது குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு சீட் கொடுக்க வேண்டுமான்ற கேள்வி நிச்சயமா இருக்குது இல்லையா? அது வேற எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு யாருக்குமே சீட் கிடையாது. ஒய்ஃப் எந்த அளவுக்கு வேலை பண்ணியிருக்காங்க கட்சியில, இந்த கேள்வி எல்லாம் வரும் இல்லையா? அந்த கேள்வியில் இன்னைக்கு வன்னிய மக்களுக்குள்ளே இருக்கின்ற விஷயமா தான் இருக்குது. அப்ப இவரை பொறுத்தவரை அந்த சிபிஐ கேஸ், இவருக்கு எதிராக இருக்கின்ற சிபிஐ கேஸ் வந்து தாராளமாக துரிதப்பட்டு நடத்தலாம். இவர் தவறு செய்தவர் என்று அப்பனே வந்து ஒத்துக்கொள்ற ஒரு சுச்சுவேஷன் நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஒரு தருணத்தில் வந்து அவர் அப்ப என்ன சொல்லலன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஊழல்வாதி என்று சொல்லவில்லை, அவ்வளவுதானே தவிர பாக்கி எல்லாமே சொல்லிவிட்டார். அப்ப அந்த கேஸை வந்து முடிக்க வேணும். அதுதான் பயம். யாருக்கும் ஜெயிலுக்கு போக வேண்டிய அந்த மனநிலை கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவருக்கும் கிடையாது என்று நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அந்த ஜெயில் போறதை எப்படி தவிர்க்கலாம்? அது பாஜக கூட தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவர்கள் அது ஒரு பெரிய ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சு கொண்டுதான் இருக்கிறார்கள். நீ வந்து எங்க கூட இருக்கலன்னா ஜெயிலுக்கு போயிருவேங்கிறது. அது தமிழகத்துக்கு வந்து சசிகலாவுடைய கேஸ் வந்து மிக தெளிவாக உணர்த்தி விட்டார்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அவர்கள் வந்து எவ்வளவு துரிதமாக எவ்வளவு சீக்கிரமாக அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்னு நாம் பார்க்க வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவதாக இவரை பொறுத்தவரை இப்போ வந்து எம்பியா இருக்கிறார், மறுபடியும் எம்பி ஆக வேண்டும். மறுபடியும் எப்படி எம்பி ஆக முடியும்? வேற வழியே கிடையாது. பேக்டோர் மட்டும்தான், ராஜ்யசபா மட்டும்தான், ரூட் மட்டும்தான் அவருக்கு வந்து ஓப்பனா இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு காரணங்களுக்காக அவர் கட்சி அடகு வச்சாலோ, இல்லை என்றால் கட்சியை வந்து என்ன செய்ய பாஜக கேட்டாலோ அவர் வந்து செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் என்றதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு.